தமிழ் சினிமாவை நம்பி நடிக்க வந்து முதல் படத்திலேயே டக் அவுட் ஆயிட்டு போன கிரிக்கெட் வீரர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சடகோபன் ரமேஷ். இவர் நடிச்ச படம் போட்டா போட்டி. தமிழ்ல இப்படி ஒரு படம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. 2011ஆம் ஆண்டு தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் சினிமால வந்தா ஹீரோவா தான் வருவேன் அப்படின்னு சடகோபன் ரமேஷ் வந்தாரு. இந்த படம் ஒரு காமெடி ரொமான்ஸ் ஜானர்ல இருக்கும். ஆனா அட்ரு ஃபிளாப்பான படம். யுவராஜ் தயாளன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு படம் ஓடல. அங்கிருந்து அப்படியே கட் பண்ணா அடுத்தது ஜெயம் ரவிக்கு அண்ணனா சந்தோஷ் சுப்பிரமணியன் படத்துல நடிச்சிருப்பாரு சடகோபன் ரமேஷ். அதுக்கப்புறமா விஷாலோட மதகத ராஜா படத்துலயும் அவர் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அந்த படம் இன்னைக்கு வரை ரிலீஸே ஆகல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹர்பஜன் சிங். ஹர்பஜன் சிங் சிங்கே கிடையாது, நம்ம தமிழாளு. அவர் நம்ம தமிழ் புலவர் அப்படின்னு சோசியல் மீடியால அவரை ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. இதை நம்பி நம்ம ஹீரோவா நடிச்சா எல்லாரும் ஒத்துப்பாங்கன்னு சொல்லி நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு 2021ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாரு. இதுல ஆக்ஷன் கிங் அர்ஜுன், பிக் பாஸ் லாஸ்லியா அப்படின்னு மிகப்பெரிய பட்டாளத்தோட இந்த படத்துக்குள்ள கால வச்சாரு. இந்த படத்துக்கு ரெண்டு டைரக்டர் சாம் சூர்யா மற்றும் ஜான் பால் ராஜ், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க. ஹர்பஜன் சிங் வாழ்க்கையில இனிமே படமே நடிக்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் அந்த அளவுக்கு மொக்கையா மாறிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இர்ஃபான் பதான். இர்ஃபான் பதான் கோப்ரா படத்துல ஒரு மிரட்டலான இன்டர்போல் அதிகாரியா நடிச்சிருப்பாரு. அவரோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே ஒரு அதிகாரியா நடிக்கிறது வேற லெவலா மாசா இருக்கும். கரெக்டா? இந்த படத்தோட ட்ரெய்லர் வரும்போது இர்ஃபான் பதானோட போர்ஷன் எல்லாமே சும்மா தாறுமாறா இருக்க போகுது, அவர் நடந்து வரத பாருங்க, அவர் பேசுறத பாருங்க அப்படின்னு பயங்கரமா ஹைப் ஏத்தி விட்டாங்க. ஆனா டிமாண்டி காலனி, இமைக்கா நொடிகள் மாதிரியான செம த்ரில்லிங் படத்தை எடுத்த அஜய் ஞானமுத்து இந்த படத்துல ஸ்கிரீன் பிளேயை தவற விட்டாரு. இந்த படமும் அதே மாதிரி ஃபிளாப் ஆகி கோப்ராக்கு இருந்த மொத்த மரியாதையும் போச்சு. இந்த இடத்துல இர்ஃபான் பதான்லாம் யாராவது மதிப்பாங்களா சொல்லுங்க? இந்த இடத்துல என்னதான் இர்ஃபான் பதான் உயிரை கொடுத்து நடிச்சிருந்தாலும் இந்த படம் ஃபிளாப் பண்ணதுனால அவரும் அப்படியே காணாம போயிட்டாரு. வந்த முதல் படமே இப்படி ஆயிடுச்சு, இனிமே படமே வேணாம் அப்படின்னு அவரும் ஒதுங்கிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீசாந்த். காத்துவாக்குல 2 காதல் படத்துல இவர் நடிச்சிருப்பாரு. விக்னேஷ் சிவன் இயக்கத்துல விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்துல இருக்கும். அந்த படத்துல ஸ்ரீசாந்த் இருந்தது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு. இதுல சமந்தாவோட காதலரா ஸ்ரீசாந்த் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை ஃபிளாப் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஹிட் ஆன படம் தான். ஆனா இந்த படத்துல கிரிக்கெட் வீரரான ஸ்ரீசாந்துக்கு எந்த ஒரு ஸ்கோப்புமே கிடையாது. அவரோட ரோல் சுத்த வேஸ்ட் ரோல் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரோல் இவர் பண்ணதுனால அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் இவருக்கே கிடைக்கவே இல்ல. அந்த படத்துக்கு அப்புறமா இன்ன வரைக்கும் எந்த ஒரு படத்துல அவர் நடிக்கல. அவர்கிட்ட யாரும் கதை சொல்ல வரலன்னு அவர் சொல்லியிருந்தாரு. சோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சினிமாக்குள்ள வரோம், அதுவும் ஆல்ரெடி நம்ம செலிபிரிட்டியா இருந்துட்டு வரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய ரோலை கொஞ்சம் நல்லா பண்ணணும். இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா அடுத்த வாய்ப்புகள் கிடைக்காது. லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது நம்ம தல டோனி. கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி. ஆல்ரெடி கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே சினிமாக்கு வந்து அடி வாங்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சும் தல டோனி நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வந்தாரு. ஆனா உஷாரா இவர் நடிக்காம என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஹரிஷ் கல்யாண், இவானா, நதியா, யோகி பாபு நடிப்புல ரமேஷ் தமிழ்மணி இயக்கத்துல வெளியான எல்ஜிஎம் படத்தை அதிக செலவு பண்ணி நம்ம தல டோனி தான் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாரு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஹெலிகாப்டர் 6 மாதிரி படம் ஹிட் அடிக்கும் அப்படின்னு நினைச்சா டோனியை சிங்கிள் கூட ஆட வைக்காம படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு அப்புறமா டோனி இன்னைக்கு வர எந்த ஒரு படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொல்லல. இனிமே பண்ணுவாரா அப்படின்னாலும் கேள்விக்குறியா தான் இருக்கு. என்னதான் இவ்வளவு கிரிக்கெட்டர்ஸ் நம்ம தமிழ் சினிமாக்கு வந்து அடி வாங்கிட்டு போயிருந்தாலும் எனக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா கோப்ரா படத்துல இர்ஃபான் பதானோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமால 1008 பிரச்சனை இருக்கு. இது புரியாம கிரிக்கெட் வீரர்கள் ரிட்டையர்ட் ஆயிட்டு தமிழ் சினிமா பக்கம் வந்து சூப்பர் ஸ்டார் ஆயிரலாம் அப்படின்னு கனவோட வராங்க. ஆனா இங்க வந்த உடனே டக் அவுட் தான் ஆகுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.